நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமேசிங் பா. என்ன ஆச்சரியமா இருக்கு? வினய், யார் இப்படி புகழறீங்க? ஒருவேளை இன்டர்நெட்ல உங்களோட பழைய ஃப்ரெண்ட் யாராவது பாத்துறீங்களா? ஜீவிதா, நான் IVF பத்தி படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இப்பெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுவும் இல்லாம இந்த சக்சஸ் ரேட் 90% மேல இருக்காமே. ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க வினய்? நம்மள மாதிரி குழந்தைக்காக ஆசைப்படுற கப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால தான் அவங்களோட கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க முடியும். ஒருவேளை நம்ம கனவு நிறைவேறிடுச்சுன்னா கண்டிப்பா நிறைவேறுமா? கடவுள் மேல நம்பிக்கை, நம்ம வேண்டுதல அவர் நிறைவேற்றுவார். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், உங்க நம்பிக்கை வீண் போகாது. அம்மா, ஒருவேளை நீங்க எல்லாரும் எங்க கூட இல்லைன்னா இவ்வளோ பெரிய டிசிஷனை எங்களால் தனியாக எடுத்துருக்கவே முடியாது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுற வினய்? அம்மா எப்பவுமே பசங்க கூட தான் இருப்பாங்க. நல்ல நேரத்துலயும் அப்புறம் கெட்ட நேரத்துல கூட. அவங்க என்னைக்குமே அவங்கள தனியா விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்போவாச்சும் இந்த மாதிரி நடந்துச்சா? ஆமா டாக்டர், ஒவ்வொரு வாட்டி தலை ரொம்ப பாரமா இருக்கும், அப்புறம் வாமிட்டிங் ஃபீலும் இருக்கும். அப்புறம் உங்க மந்த்லி சைக்கிள் எல்லாம் ஏதாவது டேட்ஸ் மிஸ் ஆச்சா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தே ஆகணும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமா மாலதி, சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இந்த ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் கிட், இதுல எழுதியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணு. இதனால யாருக்கும் எதுவும் தெரியாது. ஓகே. டாக்டர், எடுத்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நீங்க அம்மாவாக போறீங்க. அம்மா? நான் அம்மா? இதை நான் எங்கேயாவது தூரமா தூக்கி போடணும், யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு. பைத்தியம் பிடிச்சிருக்க மாலதி, கிச்சன்ல போய் யாராவது காலங்காலத்துல வந்து இத பாத்துட்டாங்கன்னா அப்போ வேற ஏதாவது ஒரு இடம் தேடணும். இத இந்த விண்டோக்கு வெளியே தூக்கி போடலாம், யாருக்கும் எதுவும் தெரியாது.
வேலை முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கும். அந்த சரியான நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்ல போறேன். டாக்டர், நான் அக்கா கூட அங்க 1/2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வெறும் வயித்துல தான் வரணும். நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரி சரி, ஓகே ஓகே. மாலதி, ரெடி ஆயிடா. அட, நானே உன்னை பக்கம் வரலாம் தாங்க இருந்தேன். மாலதி, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்ப நான் உனக்கு ஜூஸும் டிஃபனும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க வெளியே போக ரெடி ஆகுற போல இருக்க. எங்க போற? உனக்கு தான் தெரியும்லக்கா, 1/2 மணி நேரத்துக்கு மேல நான் ரெஸ்ட் எடுக்க முடியாது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதோட நான் கிளினிக் போயிட்டு இருக்கேன். உங்க கூட நானும் வரேன், கம்பெனியா இருக்கும்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டாக்டர் உன்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதுவும் இல்லாம என் கூட வரதுக்கு தான் வினய் இருக்காருல்ல, நீ அலையணும். நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துருப்பக்கா. இதுல இல்ல மாலதி, நீ எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் நீ என் கூட வரதுக்கு நான் ஒத்துக்க போறது இல்ல. ப்ளீஸ்க்கா. இல்ல, நீ இங்கதான் இருக்கணும். அட என்னக்கா நீ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். டாக்டர் நிறைய டெஸ்ட் எடுக்க வர சொல்லிருக்காங்க. ஜீவிதா, ஜீவிதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டாக்டர் வீட்டுக்கு போகணும்ல? ஆமா அத்தை, நான் ரெடி ஆயிட்டு தான் இருந்தேன். மாலதிக்கு அதுக்குள்ள டிஃபன் கொடுக்கலான்னு வந்தேன். ஓ மாலதி, நீ காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடவே இல்ல. வந்து சாப்பிடுவா. வா போ. இல்ல இல்ல ஆண்டி, நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். அக்கா விரதம் இருக்கேன். என்ன? என்னாச்சு? போலாமா? லேட் ஆயிட்டு இருக்கு. அக்கா, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போக ப்ளீஸ். இல்ல மாலதி, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே அதை பத்தி என்கிட்ட கேட்காத. ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, இதுல விரதம் வேற இருக்க. நீ இங்க பாரு, வாயை மூடிட்டு சும்மா உட்காரு. சரி ஓகே, நீ கோவப்படாத, நீ கிளம்பு. சரி போங்க. ஆல் தி பெஸ்ட். மாலதி, நீ தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டு முதல்ல இதை சாப்பிடு. ஃபாஸ்டிங் அப்போ ஃப்ரூட் சாப்பிடலாம்ல? வா வா, சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? கடவுளே, இப்ப நான் தனியா தான் போயாகணும். என்ன பண்றது? அதுவும் விஸ்வா வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? அப்பாயின்மெண்ட்டுக்கு போலனா அப்புறம் டாக்டர் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இல்ல இல்ல, என்ன நடந்தாலும் நான் போயே ஆகணும். லேட் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு. நான் கண்டிப்பா போகணும். இங்க பாரு மாலதி, அந்த கங்கா தாயை நினைச்சுக்கிட்டு நீ தைரியமா கிளம்பு. கங்கா தாயே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் ப்ளீஸ். யா மாலதி, நீ எங்க போயிட்டு இருக்க? அதுவும் தனியா? அது நான் 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 ஜீவிதா கார்கால பாருங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஃபைல மறந்து போயிட்டா. நான் அதை எடுத்துட்டு போகணும். இல்ல இல்ல மாலதி, நீ போகாத. உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. மாலதி, நான் என்ஜிஓ மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில இதை கொடுத்துட்டு போயிடுறேன். இல்ல ஆண்டி, என்ஜிஓ மீட்டிங் இவ்ளோ பெரிய சேரிட்டி ஈவென்ட், இவ்ளோ பெரிய மீட்டிங் லேட்டா போக கூடாது. இந்த மீட்டிங் நீங்க லேட்டா போயிட்டீங்கன்னா என் மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும். நான் நல்லதா இருக்கேன். இந்த ஃபைல நானே ஜீவிதா கிட்ட கொடுத்துறேன். Are you sure? Very sure. பத்திரமா போயிட்டு வா. Okay? All right. என்ன மாலதி,
ஒரு பொய்ய சொல்றதுக்கு 100 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் இப்போ பிளஃப் மாஸ்டர் ஆயிட்டேன். கடவுளே, நான் இப்படி எல்லாம் பொய் சொல்றதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அப்புறம் ஜீவிதா அக்காவோட சந்தோஷமான நியூஸ் வெளியில வந்த உடனே நானும் இந்த சந்தோஷமான நியூஸ் சொல்லிடுவேன். அப்புறம் எந்த பொய்யும் சொல்ல வேண்டியது இருக்காது. ப்ளீஸ் அது வரைக்கும் காப்பாத்துங்க. ஓகே? சுந்தர் மேடம், இந்த 2 பாட்ஸ் ஏன் காலியா இருக்கு? அதுல செடி வைக்க சொல்லி சொன்னல. சரிங்க மேடம், இன்னைக்கு சாயந்தரமே கொண்டு வந்து வச்சிடுறேன். நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. குட். வாங்க. மாலதி, நான் இப்போ உங்களுக்கு பேசிக் செக்கப்ஸ் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் லுக்ஸ் நார்மல். இப்போ உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா 9 மாசத்துக்கு அப்புறமா தான் நீங்க இங்க இருந்து ஒரு ஹெல்தி பேபியை கொண்டு போக முடியும். பேபி எத்தனை மாசம் ஆச்சு டாக்டர்? மாசம் இல்ல, வீக்ஸ். யூ ஆர் 3 வீக்ஸ் பிரெக்னென்ட். அப்புறம் மாலதி, உன்னோட உங்க வீட்ல இருந்து யாருமே வரலையா? ஐ மீன் யுவர் ஹஸ்பண்ட். என்னோட ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் டவுன் போயிருக்காரு. ஓகே, அப்ப நீ வீட்டுக்கு போய் இந்த குட் நியூஸ எல்லார்கிட்டயுமே சொல்லிடு. இப்ப இல்ல டாக்டர், முதல்ல அக்கா தான் சந்தோஷமான நியூஸ் சொல்லணும், அப்புறம் தான் நான். ஐ ஜஸ்ட் ஹோப் அக்காவோட ட்ரீட்மெண்ட் நல்லபடியா நடந்து முடியணும். டன். ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும் மிஸ்டர் வினய். என்ன? உங்க வைஃப் உங்களை விட ரொம்ப தைரியசாலி. இன்ஜெக்ஷன் இவங்களுக்கு போட்டா நர்வஸ் நீங்க ஆயிட்டு இருக்கீங்க. அது ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, எனிவேஸ் ஜீவிதா, இன்னைக்கு உன்னுடைய செகண்ட் டே அண்ட் யூ ஆர் டூயிங் பிரில்லியன்ட்லி வெல். ஐ ஹோப் உங்களுக்கு சீக்கிரமாவே குட் நியூஸ் சொல்ல வேண்டியது இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட் நியூஸா? என்ன நியூஸ்மா? விஸ்வா, இவ்வளவு பெரிய குட் நியூஸா போன்ல சொல்ல முடியாது. நீ சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா, நான் எல்லார் முன்னாடியும் சொல்றேன். ஓகேம்மா, சரி, நான் வந்துடுறேன். ஐ வில் see you, மாம். எப்படியோ எங்க எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல குழந்தையோட சத்தம் கேட்க போகுது. எனக்கு தெரியும் இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த வீட்ல மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு. பட் ஐ திங்க் நான் செய்யறது சரிதான். முதல்ல அக்கா சந்தோஷமான செய்தியை சொல்ற வரைக்கும் நான் இந்த ரகசியத்தை ரகசியமா தான் வச்சுப்பேன்.
என்னாச்சுமா? வா. தப்பிச்சிட்டேன். மாலதி, இப்போ நீ அக்காவுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயாகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓடு. சர்ப்ரைஸ் என்ன வசந்தி, சீக்கிரம் சொல்லு. ப்ளீஸ் மாம், சீக்கிரமா சொல்லுங்க. நான் என் ப்ரொடியூசரோட மீட்டிங் விட்டுட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ். ஆமாமா, எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சரி சரி சொல்றேன். ஜீவிதா, சொல்லு ஜீவிதா, சொல்லு. நானா? ஜீவிதா, நீயும் மாலதி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு தெரிஞ்ச அவகாத்து உன் மேல பட்டுடுச்சு நினைக்கிற. சீக்கிரம் சொல்லு. அது உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது. அம்மாடி, இவளால சொல்ல முடியலன்னா நீயே சொல்லிடு, என்ன விஷயம்? ஓகே, இப்போ எல்லாரும் கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்காக? நாம எல்லாரும் எதுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது. நம்மளோட எல்லா கனவும் எல்லாரோட ஆசையும் நிறைவேற போகுது. அது என்னன்னா, ஜீவிதா அம்மா ஆக போறா. ரியலி? என்ன? அப்போ நான் பாட்டி, நீங்க கொழுத்த தாங்க போறீங்க. என்ன சொல்றீங்க? 100க்கு 100 உண்மை. ஓ மை காட், இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. அது நாம நினைச்சு கூட பார்க்கல. அந்த கடவுள் நம்மளோட வேண்டுதலை இவ்வளவு சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பாருன்னு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டாரு. அண்ணி, என்னால கூட நம்பவே முடியல. ஆனா ஜீவிதாவோட பிரெக்னன்சி டெஸ்டை ஏன் கண்ணால நான் பார்த்தேன். அப்புறம் அது பாசிட்டிவா இருந்தது. என்ன ஜீவிதா, நான் சொல்றது உண்மைதானே? அத்தை, அட கடவுளே, அந்த டெஸ்ட் கிட் ஆன்டி கிட்ட எப்படி மாட்டிச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? நான் எந்த பிரெக்னன்சி டெஸ்டும் எடுக்கல. அதுவும் இல்லாம நான் பிரெக்னன்ட்டாவும் இப்ப இல்ல. உண்மைதாமா, எனக்கும் தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. என்ன? அந்த டெஸ்ட் கார்டு உண்டு இல்லையா? இல்ல அத்தை. அப்புறம் அது ஜன்னல் கிட்ட டெஸ்ட் கார்டு கிடைச்சது, அது யாரோடது? யார் இதை டெஸ்ட் பண்ணது? ஒரு செகண்ட். நேத்து இந்த வீட்ல மயக்கம் போட்டு விழுந்தது யாரு? இந்த வீட்டோட இன்னொரு மருமக யாரு? மாலதி நில்ல. மாலதி, நீ அம்மாவாக போறியா? சாரிக்கா. வாய் மூடு. இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாரி நீ எதுக்கு சொல்ற? அப்புறம் இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை நீ ஏன் மறைச்ச? எங்க எல்லார்கிட்ட ஏன் சொல்லல? அம்மா, அக்கா, அது என்னன்னா, இந்த நியூஸை எல்லாரும் உன்கிட்ட இருந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா நடுவுல எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அதான் நான் இதை யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. மாலதி, உன்னால எப்படி அப்படி யோசிக்க முடியுது? குட் நியூஸ் தானே. குழந்தை உனக்கு இருந்தா என்ன, இல்ல எனக்கு இருந்தா என்ன, அது நம்ம வீட்டோட குழந்தை தானே. இந்த குடும்பத்தோட வாரிசுமா. நீ அடி வாங்க போற. அதுவும் இல்லாம நீ நானே ஏன் பிரிச்சு பாக்குற? உன் குழந்தை மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லையா என்ன? பெரியம்மாவும் அம்மா மாதிரி தானே. அக்கா, இந்த குழந்தை மேல முதல் உரிமை உனக்கு தான்.
என்னைக்குமே இருக்கும்.